கர்த்தர் கிறிஸ்துவிடம் இன்றைய நற்செய்தி நிந்தையை நீக்கும் தேவன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 24-25 நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலிசபெத்து கர்ப்பவதி ஆகிறாங்க. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்தார். ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை அப்படி சொல்லி எலிசபெத் 5 மாதம் வெளிப்படாது இருந்தாங்கன்னு இருக்கு. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இதை தான் செய்ய போகிறாரு. கர்த்தர் உங்கள் நிந்தையை மாற்றி விட்டார்னு சொல்ல போகிற நாட்களுக்குள்ளே கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வர போகிறாங்க. உங்கள் சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியுமா, ஏசேயர் வார்த்தை இருக்குது, கர்த்தர் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார்னு. கர்த்தர் உங்கள் நிந்தையை மாற்றுவார், உங்களை சாட்சியாக நிறுத்துவார், எலிசபெத்தை போல. ஜெபம் இல்லாமல் எங்கள் அன்பன் பரலோக தன்மையாக நாளுக்காக இருக்க நினைப்பான். இந்த நாளில் எங்கள் நிந்தையை நீர் மாற்ற போவதற்காய் ஸ்தோத்திரம். ஏசு நம்பிக்கை நாளப்பதாவே ஆமீன். நிந்தையை மாற்றும் தேவன் நம்மோடு உண்டு. சந்தோஷமாயிருங்க. தேவனுக்கு மட்டுமே முடிந்தாகட்டும். ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார்.